இந்த சோல்ஜர் அவங்க டீம்மேட் உடைய கோட்டை பொறுமையா ஓபன் பண்றாரு. பார்த்தா எதிரிங்க அவருடைய உடம்புல பாம் கட்டி வச்சிருக்கானுங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. அந்த பாம்புக்குள்ள வேற ஏகப்பட்ட மெட்டல் பால்ஸ்லாம் இருக்குது. அவர் லைட்டா அசைஞ்சா கூட அந்த பாம் அப்படியே வெடிச்சு சதறிடும். அதனால அவரு அவங்க டீம்மேட் கிட்ட நீ அசையவே அசையாத அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு அந்த பாம்லயே இருந்த ஒரு இரும்பு கம்பியை கட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஓஸுக்குள்ள உள்ள இருக்கிற இரும்பு பால் ஆடாத மாதிரி அப்படியே சொருகி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஷர்ட்டை பொறுமையா கலட்டிடலான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அவருடைய கையில தான் அந்த பாம்புடைய கண்ட்ரோலரே இருக்குது. அவர் விரல்ல லைட்டா எடுத்தா கூட அடுத்த செகண்டே அது அப்படியே வெடிச்சிரும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பின்பக்கமா போய் அந்த ஷர்ட்டை அப்படியே கட் பண்ணி பொறுமையா வெளியில எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அவருடைய உடம்புல இருக்கிற பாம்பை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல ஏகப்பட்ட ஒயர்ஸ் போகுது. ஒரு வழியா அவருடைய இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு வெள்ளை கலர் ஒயரை கண்டுபிடிச்சு இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கட்டர் எடுத்து அதை கட் பண்ண வராரு. அப்ப அவருடைய டீம்மேட் வேற ரொம்பவே பயப்படுறாரு. நல்ல வழியா அதை கட் பண்ண உடனே அந்த பாம்பும் ஆஃப் ஆயிடுது. இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவரு அவங்க டீம்மேட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த கண்ட்ரோலர்ல இருந்து அவரை கையை எடுக்க சொல்லிட்டு பொறுமையா அதை அப்படியே கீழே தொங்க விட்டுட்டு அந்த பாம்பு அவருடைய உடம்புல இருந்து கலட்டிடலான்னு சொல்லிட்டு பின்பக்கமா போறாரு. பார்த்தா பின்பக்கம் வேற ஒரு டைமரை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல இன்னும் 47 செகண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்குது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னே புரியல. பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அவங்க டீம்மேட் என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்க சார்னு சொல்றாரு. ஆனா அவரு எதையுமே கேட்காம பொறுமையா யோசிக்கிறாரு. ஒரு வழியா யோசிச்சு முடிவெடுத்து அவருடைய ரெண்டு கையையுமே தூக்க சொல்லிட்டு பொறுமையா அவருடைய உடம்புல இருந்து அந்த பாம்பை கலட்டிட்டு அவர் அங்க இருந்து அப்படியே ஓடி போக சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி இவரும் அந்த பாம்புக்குள்ள இருந்து அப்படியே பொறுமையா வெளியில வந்து வேகமா அங்கிருந்து தூரமா ஓடி போய் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இவர் அந்த பாம்பை தூக்கி போடாம அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து அந்த பாம்போட அப்படியே வெடிச்சு சதறிடுறாரு.